அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். குரு அதிபதியாக வருகிறார் திருச்செந்தூருக்கு அப்படின்னும் போதே நம்ம ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து சொல்லிடலாம், குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பேன். அது மட்டும் கிடையாது, பழமுதிர் சோலையில போனோம்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா என்னால எந்த வேலையிலுமே தொடர்ந்து இருக்கவே முடியல, வேலை கட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாமே திருப்பரங்குன்றம் போனாங்கன்னா கண்டிப்பான முறையில வாழ்நாள் முழுவதுமே அவர்களுக்கு செல்வ வளம் அப்படிங்கிறது. பழனிக்கு போயிட்டு வந்தா கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் சரியாகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பழனிக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து பழனியில போயிட்டு அந்த ஆண்டி கோலத்துல முருகரை பார்த்தானா நம்மளும் வீட்டுல ஆண்டி ஆயிருக்கும், அதனால போக கூடாதுன்னு அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. சமீபத்துல நிறைய பேர் பேசிட்டு தான் சார் இருக்காங்க. பழனி முருகருடைய படத்தை வச்சு அவங்க ஒருத்தங்க வழிபட்டுட்டு கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. திருத்தணிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தா பேச்சு கழகனா வந்துடும். அருமையான அந்த மாதிரியான குரல் வளம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து அற்புதமாக இருக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இதுவரை முருகனை பத்தி வெளியே தெரியாத பக்கங்கள் பத்தி பேச இணைஞ்சிருக்காரு தாந்திரீக ஜோதிடர் வாமனன் சேஷாத்ரி அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்காங்க. சரி, இன்னைக்கு நாம திருமுருகாற்று படையை வச்சு 6 படை வீடுகள் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கோவிலுக்கும் உண்டான புராணம் கூட நிறைய பேருக்கு தெரியும். ஆனா முதல்ல முருகன் வந்தது வந்து திருச்செந்தூர்ல தான் போர் நடந்தது. போர் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி தெய்வானைய திருமணம் செய்யறாரு, திருப்பரங்குன்றத்துக்கு போறாரு, அதுக்கப்புறம் ஒரு கோவிலா போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இப்ப நக்கீரருடைய கூற்றை வந்து அவருக்கு முருகன் காட்சி கொடுத்ததுபடி ஆற்றுப்படை வீடு கொடுத்திருக்காங்க. ஆனா ஜென்ரலா பார்க்கும்போது அப்ப திருச்செந்தூர் தானே சார் முதல் படை வீடா இருந்திருக்கணும்? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக கந்த புராணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தின் படி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இந்த 6 படை வீடு அப்படிங்கிறது, இந்த இப்போ நம்ம வந்து 6 படை வீடை நம்ம இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போமே. இந்த 6 படை வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவருடைய ஒரு எனர்ஜி சென்டர்ஸ், பிரைமரி எனர்ஜி சென்டர்ஸ், முருகருடைய பிரைமரி எனர்ஜி சென்டர்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு மாதிரியான ஒரு விஷயமாக வரிசைப்படுத்தி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி வரிசைப்படுத்தி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நக்கீரர் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் முருகர் வந்து இந்த இடங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவருக்கு வந்து உணர்த்தி இருக்கலாம் கண்டிப்பான முறையில். அந்த வரிசையின்படி அவர் கொடுத்துருக்கலாம். அப்படி வந்து திருமுருகாற்றுப்படை அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்தது. நாம் வந்து இதையே நாம் வந்து எப்படி பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலே சக்கரங்களுடன் நம்ம உடலிலே இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துடன் இந்த ஒரு மலைகளை நம்ம வந்து பொருத்தி பார்த்தோம்னாலும் கரெக்டாக அது மாதிரியான ஒரு விஷயமாக மூலாதாரம் அப்படிங்கிறது திருப்பரங்குன்றத்திலிருந்து கண்டிப்பாகவே பொருந்தும். மூலாதாரங்கிறது திருப்பரங்குன்றத்திலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அப்படிங்கிறது சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் வந்து பழனி அப்படியே வரும் உங்களுக்கு. அது மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்த்தோம்னா அனாகதம் வந்து பழமுதிர் சோலை இப்படி வரும். இப்போ வந்து இந்த பழமுதிர் சோலைக்கு போயிட்டு வந்தோம்னா ஹார்ட் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் சரியாகும். நிறைய பேருக்கு சில விஷயங்கள், சில சூட்சுமங்கள் இன்னும் தெரியலை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழமுதிர் சோலையில் போனோம்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்னும் கூட வேற மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி, இப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் ரொம்ப விரும்பிட்டு இருப்பாங்க, அந்த விரும்பினவங்களை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைப்பாங்க. அவங்களெல்லாம் திருமணம் செய்து கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை இருக்கலாம். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கண்டிப்பான இப்போ உடல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக போனால் அந்த ஹார்ட் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பழமுதிர் சோலைக்கு போனால் கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு வந்து சரியாகும். இந்த மாதிரி 6 படை வீட்டுக்கும் இருக்கு. 6 படை வீட்டுக்குமே இருக்கு. திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். குருவுடைய அம்சம் அப்படின்னு வரும்பொழுதே குரு அதிபதியாக வருகிறார் திருச்செந்தூருக்கு அப்படின்னும் போதே நம்ம ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து சொல்லிடலாம், அவர் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பேன். அது மட்டும் கிடையாது, திருச்செந்தூர் எப்படி வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தா எல்லாருக்கும் என்ன ஒரு நினைப்பு இருக்கும், என்ன நினைப்பு இருக்கும் சொல்லுங்களேன்? அது அதிகமான செல்வ வளம் வரும். அதே விஷயம் வந்து திருச்செந்தூர்ல வரும். திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம்னா பர்டிகுலரா வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் போயிட்டு வந்து நெய்விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வந்தோம் என்றால் கண்டிப்பான முறையிலே அவர்களுக்கு செல்வ வளம் கண்டிப்பாக மேம்படும். அந்த நெய்விளக்கு ஏற்றி வைப்பது கூட வந்து எப்படி ஏற்றி வைக்கணும்னா மஞ்சள் திரி. இப்போ இந்த திரி வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம் இந்த கலர் திரியை போடுறது அப்படின்றது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் தான். இப்போ இந்த மாதிரியான கலரில் திரி போடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் நம்ம வந்து சொல்லும்பொழுது அந்த காலத்தில் நிறைய மூலிகைகளை யூஸ் பண்ணி திரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான விஷயங்களாக அக்னி ஏற்படுத்துறதுக்கு அந்த திரி ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அந்த குபேர ஒரு சில இலை திரியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தாமரை இலை தண்டு திரி அதெல்லாமே இருக்குது.
அந்த மூலமாக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றும் தேடி போகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து கலர் தியரி அப்படின்றோம், ஒரு சிம்பாலிக் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். எந்த கலர் இப்போ வந்து மஞ்சள் கலர்னா நம்ம வந்து குரு, நீல கலர்னா சனி, கருப்பு கலர்னா ராகு, ஈஸியாக நம்ம வந்து சொல்லிடுறோம். இப்படி இந்த மாதிரியான விஷயமா நம்ம சொல்கிறோம். ஸோ அது மாதிரி பார்க்கையில் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேயே அவர்கள் திரியாக உண்மையான இது நார்மல் அந்த இந்த திரி இருக்கு இல்லையா, அதுல மஞ்சளை தடவுவாங்க தெரியுமா. நம்ம வீட்டுல எல்லாம் மஞ்சள் துணி முதல்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏதாவது முடிஞ்சு வைக்கிறதுக்கு மஞ்சள் துணிங்கிறது வந்து நம்ம வந்து வெளியில இருந்து வாங்கி வைக்க பண்ண மாட்டாங்க. அதுல மஞ்சள்ல முக்கி அதுல வந்து பணத்தை முடிஞ்சு வைப்பாங்க. அதுதான் உண்மையான பலனை தரக்கூடியதா இருக்கும். இப்ப யாருக்கும் அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதை பண்ணி அதை மாட்டி எல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, ரெடிமேடா இருக்கக்கூடிய ஏதாவது பிளவுஸ் பிட் வாங்கி வச்சு மஞ்சள், அதாவது என்னன்னா கலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முன்னிறுத்தப்பட்டு விட்டது. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அந்த மஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையான ஒரு மஞ்சளை நம்ம வந்து போடும்போது அதுக்குண்டான பலன் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து முக்கியம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம அதை பார்க்க முடியாதா இருக்கலாம். ஒவ்வொரு தடவையுமே நம்ம வந்து காய வச்சு பண்ண முடியாது. இன்ஸ்டன்டா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் யாருக்காவது அது மாதிரி தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம வந்து பார்க்க முடியாதா இருக்கலாம் வச்சுக்கோங்க. பட் அந்த மாதிரி அந்த மஞ்சளை வந்து திரியிலே மஞ்சளையும் குங்குமத்தையும் கலக்க வேண்டும். காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சாஃப்ரான் கலரா இருக்கும். அந்த சாஃப்ரான் கலர் மாதிரியான ஒரு விஷயம் வரணும் அந்த திரியில. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி, அதாவது நம்ம வந்து என்ன சொல்றோம், சுவாதிஷ்டானம்னு சொல்றோம். சுவாதிஷ்டானம் எதை குறிக்கக்கூடியதோ அதை நான் இதை சொல்றேன். ஸோ அப்போ அந்த சுவாதிஷ்டானம் குறிக்கக்கூடியதுக்கு தான் இப்போ இந்த கலருங்கிறது. இது வந்து சாதாரணமாக சொல்றது இல்லை. ஸோ அப்போ அந்த சுவாதிஷ்டானம் குறிக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து நெய் விளக்காக அவர்கள் வந்து ஏற்றி வைக்க வேண்டியது வடகிழக்கு பகுதியிலே திருச்செந்தூர்ல அவங்களுக்கு எங்க அது கோயில் நிர்வாகத்தின்படி அவங்க வந்து சொல்றக்கூடிய இடங்கள்ல வடகிழக்கு பகுதியா இல்ல அவங்க ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுல கூட இப்ப நமக்கு இதுலயே வந்து பார்த்தோம்னா நமக்கு மொபைல்லயே பார்த்துக்கலாம் எந்த திசை அப்படிங்கிறது. அது மாதிரியான பார்த்து அது வந்து வடகிழக்குல பிளேஸ் பண்ணி வடக்கையோ கிழக்கையோ பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக விளக்கேற்றி வைத்து வந்தாலும் 3 விளக்கேற்றினா போரும். நன்றாக பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து செஞ்சாலுமே பொதுவாகவே நம்மளுடைய கிரந்தங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு கோவிலுக்கு நாம் வந்து விளக்கேற்றுவதற்கு அதுக்குண்டான ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதற்குண்டான பலன் அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். இதுக்கு நிறைய சூஷ்மமான ஒரு தன்மைகள் இருக்கின்றன வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இப்போ வந்து கோயில் வாசலில் வைக்கக்கூடிய அந்த டால்டா நெய்யை வாங்கியோ அல்லது வந்து விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெய்கள் அப்படின்னு பஞ்சக்கூட்டி எண்ணெய் இதெல்லாம் வாங்கி அவங்க பண்ணாங்கன்னா அவர்களுக்கு அதுக்கு உண்டான பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாகவே வராது. அதுவும் பர்டிகுலராக இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து வாங்கி ஏற்கும்போது கெடுதல் வரும்னு நம்ம வந்து சில டைம்ல சொல்லுவோம். ஏன் கெடுதல் வரும்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த கெடுதல் வரும் அப்படிங்கிறது பயமுறுத்துறதுக்காக கிடையாது. நாம் வந்து வேதகால தெய்வங்களாக சொல்லக்கூடியது இந்த பஞ்சபூதங்களை தான். அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு டூப்ளிகேட் பொருளை வந்து வாங்கி எரிக்கும்போது பொல்யூஷன் வருதுன்னு சொல்றோம். அப்ப பொல்யூஷன் வரும்போது பார்த்தோம்னா அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தையோ அல்லது இரு தெய்வத்தையோ நாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நேச்சுரலி நமக்கு அந்த ஒரு கெடுபலன்கள் அப்படின்றது வரும் அப்படின்றது நம்ம வந்து தாராளமாகவே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த வயிறு சம்பந்தமான விஷயம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஈவன் திருப்பரங்குன்றம் போனோம்னா உங்களுக்கு செல்வ ரீதியாக யாருக்கு எனக்கு வந்து ஒரு இதே அடையலைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில் அமையலைம்பாங்க. என்னால் எந்த வேலையிலுமே தொடர்ந்து இருக்கவே முடியலை, வேலை கட்டாகிட்டே இருக்கு அப்படின்னுவாங்க. சனி நீச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாமே திருப்பரங்குன்றம் போனாங்கன்னா கண்டிப்பான முறையில வாழ்நாள் முழுவதுமே அவர்களுக்கு செல்வ வளம் அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்தா நடக்காது, போயிட்டே வந்துகிட்டு இருக்கணும் அடிக்கடி. அதாவது ஒரு அடிக்கடி அந்த மாதிரியான ஒரு விஷயமாக அவர்கள் வந்து அந்த வழிபாடுகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். முடியாதவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், போகும்போது ஒரு 1.5 மணி நேரமாவது கோயிலுக்குள்ள இருக்கிறது அப்படின்ற மாதிரி முழுக்க செல்போன்லாம் எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு சுத்தமான முறையிலே நாம் வந்து இறை வழிபாடு செய்வது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோக்கத்தோட நம்ம வந்து போய் முருகனை பார்க்க போறோம்னா அந்த டைம்ல வந்து அவர்களுக்கு அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக செய்வது அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். சுற்றுப்புறத்தை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்வதும் கண்டிப்பாக பஞ்சபூத சக்தியை நாம் வந்து வழிபடக்கூடிய ஒரு முறை தான். அந்த பஞ்சபூத சக்தியை நம்ம வந்து வழிபடாமல் மற்ற எதை வழிபட்டாலுமே நமக்கு வந்து பலன் கிடையாது. பஞ்சபூத சக்தியை நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்றதான் நமக்கு வேதம் சொல்லக்கூடிய உண்மை. ஸோ அதில் வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து பழனிக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டோம். நம்ம வந்து திருச்செந்தூரில் பார்த்துட்டோம் இப்போ இந்த சுவாதிஷ்டானம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. பழனி மணிப்பூரகம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும். பழனிக்கு போயிட்டு வந்தால் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் சரியாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து வயிற்று வலி அப்படின்ற மாதிரியான சொன்னால் அந்த வயிற்றுக்கு மேல் பகுதியாக இருக்கக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள், பால்பிடேஷன்ஸ் வருது, படபடன்னு வருது, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியது, நெஞ்சு படபடன்னு அடிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பழனிக்கு போயிட்டு வந்தால் சரியாகும். பழனிக்கு போகிறவங்க வந்து பார்த்தோம்னா
சிகப்பு கலர் திரி, அதாவது குங்குமத்தை திரியை வந்து குங்குமத்தில் இது பண்ணிட்டு இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டியது, தெற்கு பக்கத்திலே வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ விளக்கேற்றி வைக்க வேண்டியது, 9 விளக்காக ஏற்றி வைக்க வேண்டியது. கடன் தீர்க்கக்கூடிய ஸ்தலம் என்று சொன்னால் நாம் வந்து கண்டிப்பான முறையிலே பழனியை சொல்லலாம். பழனிக்கு இப்போ நான் சமீபத்தில் ஒரு நண்பர் அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அவர் சிறந்த, அவரும் வந்து இந்த மாதிரியான ஆன்மீக நாட்டம்னு சொல்றதை விட ஆன்மீக விஷயத்திலே நிறைய புலமை பெற்றவர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போதான் எனக்கு இந்த ஒரு விஷயமே தெரியும், அது வரைக்கும் எனக்கு தெரியாது. என்ன சொல்றாங்கன்னா, பழனியில் போயிட்டு யாரோ இந்த மாதிரி கிளப்பி விட்டாங்க யூடியூப்ல. பழனியில் போயிட்டு அந்த ஆண்டி கோலத்துல முருகரை பார்த்தான்னா நம்மளும் வீட்டில் ஆண்டி ஆயிடும், அதனால போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்களாம். அப்படி நிறைய பேர் பேசிட்டு தான் சார் இருக்காங்க. அநியாயம். அது வந்து அவர் வந்து முருகரே இறங்கி வந்தா அவங்களை அடிக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னு வச்சுடுங்களேன். பழனி வந்து அவ்வளவு அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம். அவர் தான் ஆண்டி கோலத்தில் இருக்காரு, அவர் வரவெல்லாம் உருவிட்டு விட மாட்டார். அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இது எப்படி இருக்குன்னா ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு நரசிம்மரை பார்த்தா நம்ம மூஞ்சி அந்த மாதிரி ஆயிடுமா, இல்ல ஆஞ்சநேயரை பார்த்தா அப்ப முகம் அப்படி ஆயிடும் அப்படின்றது, பைரவரை பார்த்தா நம்ம நாயா திரிவோமா, இதெல்லாம் இந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து ரொம்ப அப்சர்ட் திங்கிங். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம்னு வச்சுட்டுங்களேன். ஸோ அப்போ பழனியில் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் பழனி. அப்போ முருகருக்கு வந்து இருக்கிற எல்லா இடத்துலையுமே அவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான். பழனி கண்டிப்பா கடனை அழிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம். ரொம்ப வரப்பிரசாதி. அவரை வந்து செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள், வியாழக்கிழமைகள், மெயினாக வியாழக்கிழமைகளில் வழிபடுவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழனி வந்து ரொம்பவே பலன் தரும். எப்படி திருச்செந்தூர் நம்ம வந்து வியாழக்கிழமைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து பழனியும் சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும். 5 வகையான ஒரு பழங்களை வந்து அவருக்கு வாங்கி நம்ம பழனி முருகருடைய படத்தை வச்சு அவங்க ஒருத்தங்க வழிபட்டுட்டு கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. முருகரோட எந்த படத்தை வச்சாலுமே அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஜெனரலாக சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் வருகிறதுனால பழனியுடைய ஒரு ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் வந்து பார்த்தோம்னா அவர் சில தன்மைகளை உணர்த்துகிறார் நமக்கு இல்லையா. அவர் ஒரு சில தன்மைகளை உணர்த்துகிறார், அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப பழனியில் இருக்கக்கூடிய முருகரை வழிபடாதீர்கள் அப்படின்ற மாதிரியான பார்த்தோம்னா இப்போ முருகர் வள்ளி தேவையானவர் இருக்கும்போது எல்லார் வீட்லையும் 2 பொண்டாட்டி வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயம் கேள்வி வந்துடுது இல்லையா. ஸோ அப்ப இதெல்லாம் வந்து அறிவிலிகள் பேசக்கூடிய விஷயங்கள், அது மாதிரியான விஷயங்களாக மக்களை வழிநடத்தக்கூடாது. ஸோ கண்டிப்பான முறையிலே வந்து பார்த்தோம்னா இந்த பழனி அப்படின்ற முருகன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவரை வந்து வழிபடுவதுங்கிறது கண்டிப்பாகவே தேவை. வைராக்கியம் நமக்குள்ள அதிகமாகும். பழனி முருகனை நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு வைராக்கியம் அப்படின்ற விஷயம், எந்த வாழ்க்கையிலே ஒரு வைராக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால எந்த ஒரு இதையுமே சாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வைராக்கியம் வந்து ரொம்பவே பழனி முருகனை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியாகும். சுவாமிமலைக்கு போனா என்ன மாதிரியான உடல் பிணிகள் சரியாகும்? அதான் இப்போ நம்ம வந்து சுவாமிமலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உடல் பிணிகள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து சதா துக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நம்மளுடைய இதில் சொல்லுவோம், ஜோதிட விதிகளின்படி சதா துக்கி சதா ரோகி அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த சதா துக்கி அப்படின்றவங்க எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே, அதாவது செல்ஃபாக கஷ்டப்பட்டுப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து செகண்டரி. பிரைமரி வந்து பார்த்தோம்னா எதையாவது ஒன்று நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதை வந்து நம்ம சதா துக்கி அப்படிம்போம். அவமானங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், செல்ஃப் பிட்டினஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சுயரக்கத்தன்மை நிறைய வந்து எனக்கு வந்து எல்லாமே எனக்கு கெட்டது தான் நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள், எனக்கு எதுவுமே வந்து இது கிடையாது, எனக்கு மட்டும் இந்த மாதிரியா இருக்கும், வை மீ அப்படின்னு ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா. அந்த வை மீங்கிற கேள்விக்குண்டான ஒரு விடை தருவதற்கு இந்த ஒரு கோயிலுக்கு கண்டிப்பான முறையிலே போகலாம்னு வச்சுக்கோங்களேன். விடை கூட இல்லை, அந்த விஷயம் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் மறைவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம், அது போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த சதா ரோகி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு உடம்புக்கு இவங்க இருக்காங்கன்னா இவங்க உடம்புல ஏதாவது ஒரு தொல்லைகள் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருந்துகிட்டே இருக்கும் காலம் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சில பேருக்கு இருக்கும். அட்லீஸ்ட் வந்து பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு தலைவலி வரும், டெய்லி எனக்கு தலைவலி வரும் அப்படின்வாங்க, டெய்லி எனக்கு வயிற்று வலி வரும், எப்போ பார்த்தாலும் எனக்கு முதுகு வலிக்கும், எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது வயசாகிறதுக்கு முன்னாலேயே ரொம்ப ஏஜ் ஆகி வர வியாதிகளாக இல்லாமல் சதா ரோகி என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பொழுதுமே ஏதாவது ரோகம் இருக்கிறது அப்படின்றது. இப்போ ஜென்ரலாக ஒரு டயபெட்டிக் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து சதா ரோகி தான் வச்சுக்கோங்க, அது எப்பவுமே இருக்கிறது அப்படின்ற மாதிரி. இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ இந்த பிசிஓடி ஆர் தைராய்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அது மாதிரி ஆயிடுச்சு. பட் அது மாதிரி இல்லாமல் அதை தவிர இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீசஸாக அதை கொண்டு வந்துட்டோம். அப்படி இல்லாத மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது கண்டிப்பான முறையிலே சரியாக்கக்கூடிய ஒரு தன்மை மாறும். நாம் வந்து நம்மளுடைய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது. அந்த தலைமை பண்பு அப்படின்ற பண்பு வந்து இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அந்த தலைமை பண்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை உணராமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாகவே இருக்காங்க. அந்த தலைமை பண்பை உணரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு. ஓகே சார், நம்ம அறுபடை வீட்டில் இன்னும்
ஒரு வீடு பத்தி மட்டும் பேசல. திருத்தணிகை போனா திருத்தணிகை நல்ல வேலை, அது நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். திருத்தணிகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விசுத்தி சக்கரத்துக்கு உண்டானது. விசுத்தி சக்கரத்துக்கு உண்டானது அப்படின்னும் போது உங்களுக்கு திருத்தணி போயிட்டு வந்தா நிறைய பேர் குழந்தை வந்து முதல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து 4 வயசு 5 வயசு வரைக்கும் பேசாம இருக்கும். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு பேசிட்டு போயிடும், யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. இப்ப எங்கிட்டயே இந்த மாதிரி பார்க்கக்கூடிய வரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய தாய்மார்கள் வந்து சொல்லக்கூடியது, குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுச்சு பேசவே இல்லை, 1.25 வயசு ஆயிடுச்சு பேசவே இல்லை, 1.5 வயசு ஆயிடுச்சு பேசவே இல்லை, பயந்துக்கிறாங்க. அது மாதிரி அந்த பயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, பேச்சு சரியா வரல அதனால பயந்துக்கிறோம், பேச்சு வராம போயிடுமோன்னு அவங்களுடைய ஆதங்கம் பாவம், நம்ம அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் ஆனா வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஜென்ரலா இருக்கக்கூடியது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். திருத்தணிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தா பேச்சு கடகடா வந்துடும். அதுக்கப்புறம் இவங்க வந்து இப்படி பேசுதே, இதுக்கு வேற நிறுத்ததுக்கு ஏதாவது முருகர் கோயில் இருக்கான்னு தேட வேண்டியதா மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு பேசுங்க. திருத்தணிக்கு போயிட்டு வந்தா அருமையான அந்த மாதிரியான குரல் வளம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து அற்புதமாக இருக்கும். மார்க்கெட்டிங் ரிலேட்டட்ல இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் ரிலேட்டட் பேச்சாளர்களாகட்டும், அரசியல்வாதிகள் எல்லாமே அந்த பேசுறதுக்காக பேசி தானே அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அது மாதிரியான ஒரு விஷயமாக அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் வந்து திருத்தணிக்கு போகிறதுங்கிறது வந்து அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். திருத்தணி வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு எல்லாருக்குமே இப்ப எந்த பெண்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயமா கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்துச்சு. பிசிஓடி ப்ராப்ளமும் தைராய்டு ப்ராப்ளமும் எங்க இல்லைன்னு. அப்ப அந்த தைராய்டு ப்ராப்ளம் சரி பண்ணணும் அப்படின்னா திருத்தணி போகலாம். அடிக்கடி திருத்தணி போயிட்டு வருதுங்கிறது வந்து பார்த்தோம்னா, தைராய்டு ப்ராப்ளம்ங்கிறது வந்து இட் ஹஸ் பிகம் லைக்னு சொல்றதை விட அதுதான் அது. இப்போ வந்து டயபெட்டிக் எப்படி அப்படின்ற மாதிரியா இருக்கோ அது மாதிரி தான் தைராய்டுன்னு இருக்கு. லைஃப் ஃபுல்லா நாம சுமக்க வேண்டிய ஒரு வியாதி அப்படின்ற மாதிரி. அதனால பெண்களுக்கு வரக்கூடிய ஏகப்பட்ட உடல் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அவங்க தொடர்ந்து திருத்தணிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் அது குணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஈவன் வந்து ரொம்ப வருஷமா அந்த மாதிரி மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், மாத்திரையை வந்து அவங்க நிறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வந்து திருத்தணிக்கு போயிட்டு வரும்போது பார்த்தோம்னா அந்த மாத்திரத்துடைய தன்மை வந்து பார்த்தோம்னா ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போவாங்க. இப்போ இவ்வளோ எம்ஜி அவ்வளோ எம்ஜின்னு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அது இல்லாமல் அப்படியே ஒரு லெவலோட நிறுத்த வைக்கிறது அப்படின்ற மாதிரியான தன்மை கண்டிப்பான முறையிலே திருத்தணியில் வரும். இதெல்லாம் விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன வாக்கு குடும்பம், வாக்கு பற்றி பேசிட்டோம், தனம் பணம் வந்து அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவர் திருத்தணி தெய்வம். அருமையாக வந்து பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து எல்லாருக்குமே ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். நம்ம ரெகுலராக போகும்பொழுது ரெகுலராக வழிபடும் பொழுது அதுக்குண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். திருத்தணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர் இழுக்கிறதுன்னு உள்ளிக்குள்ளேயே தேர் இது பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு ஆப்ஷன் ஆன்லைனில் கூட வச்சுருக்காங்க. தேர் இருக்கு இல்லையா, தேர் இந்த மாதிரி தங்கத்தேரை பார்த்தாலே கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய தங்கத்தேரை பார்த்தாலோ அதை இழுத்தோம்னாலோ நம்மளுடைய விதி மாறும் என்ற கணக்கு இருக்கிறது. அதாவது விதி மாறும் அப்படிங்கிறது எப்படின்னா பண ரீதியாக பிரச்சனைகளுக்கு மட்டும் சொல்றேன் நான். பண ரீதியாக விதி மாறும்னு சொல்றது பண ரீதியா நமக்கு வந்து எப்பவுமே இப்படிதான் நமக்கு நிலைமையே சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய விதி அந்த டைம்ல வந்து எந்த இடத்துல போய் தங்கத்தேர் பார்த்தாலும் மாறும். திருத்தணிலாம் ரொம்ப சார்ஜஸ் கம்மியாக வச்சிருக்க மாதிரி தான் நான் ஒரு தடவை ஆன்லைனில் பார்த்தேன். அதுக்கு வந்து அவங்க அந்த தேருக்கு ஏதாவது பணம் கட்டிட்டு அவங்களே போய் தங்கத்தேரோ அல்லது நார்மல் தேரோ அவங்க வந்து தேர்களை இழுத்து கொண்டு போய் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் பொதுவாகவே பாருங்களேன். இப்போ நம்மளையே யாராவது ஒரு சாதாரணமாக தூக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம அம்மா மாமாவோ அப்பாவோ ஏதாவது தூக்குனா வயசாச்சுனாலும் தூக்குனா நம்ம ஒரு சந்தோஷப்படுறோம்ல. அப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சு 2 பேர் 4 பேர் 2 பேர் அந்த மாதிரி ஒரு தூக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாராவது அந்த மாதிரி தூக்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா திருமணங்கள்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, மேலே உட்கார வச்சு அப்படி கொஞ்சம் கொண்டு போவோம். அந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கெல்லாம் ஒரு விதமான ஒரு குஷி வரும் இல்லையா. அப்போ அரசர்களுக்கும் அது மாதிரியான ஒரு குஷி அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் வந்துகிட்டு இருக்கும். அப்போ தெய்வத்திற்கு அப்போ எந்த மாதிரியான அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு குதூகலிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே அந்த மாதிரியான ஒரு விஷயமாக மாறிவிடுவார் அப்படின்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். தேரில் வச்சு அவரை கொண்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல பலன் தரும். திருத்தணியிலே போனால் குடும்பம் ஒற்றுமை ஓங்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு தொல்லை வந்துகிட்டே இருக்கு, ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் திருத்தணிக்கு போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக இந்த 3 விஷயமுமே சரியாகும். ரொம்ப அற்புதமாக இருக்கும்.